வணக்கம். இது உங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட். உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தாக்குதலில் 55 பேர் உயிரிழப்பு. டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜோர்தான் மன்னர் இடையே சந்திப்பு. ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரிக்கும் வடகொரியா. கனடாவில் பறவை காய்ச்சல் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப். ஜெர்மனியில் தொடர்ந்து பாரவூர்தி விபத்து, ஒருவர் பலி, 25 பேர் படுகாயம். டொரண்டோவில் கடும் பனிப்புயல் குறித்து எச்சரிக்கை. அமீரக அதிபருடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சந்திப்பு. பாகிஸ்தானில் என்கவுண்டர், 5 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. லிபியா படகு கவிழ்ந்த விபத்தில் 16 பேர் பாகிஸ்தானியர்கள் உயிரிழப்பு. காசா மருத்துவர்களை துன்புறுத்தும் இஸ்ரேல் ராணுவம். தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 55 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசில் உள்நாட்டு போர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. அத்தோடு காங்கோவில் பல்வேறு பயங்கரவாத குழுக்களும் செயல்பட்டு வருகின்ற நிலையில் பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது பொதுமக்கள் மீதும் பாதுகாப்படையினர் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அந்நாட்டில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்பட்டு வருகின்ற நிலையில் நிலம் மற்றும் சுரங்கங்களை கைப்பற்றும் நோக்கில் கிளர்ச்சி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் காங்கோவில் இடறி மாகாணம் பகிமா பட்ஜிரா பகுதியில் உள்ள கிராமங்களில் பயங்கரவாதிகள் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 55 பேர் உயிரிழந்ததுடன் கிராமங்களில் உள்ள வீடுகளை பயங்கரவாதிகள் தீ வைத்து எரித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜோர்தான் மன்னர் அப்துல்லாவுக்கும் இடையில் வெள்ளை மாளிகையில் இன்றைய தினம் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காசாவை கைப்பற்றி பாலஸ்தீனர்களை மேல்குடியேற்றம் செய்யும் தமது திட்டத்துக்கு ஆதரவு அளிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி மேற்கொண்ட அழைப்பை ஜோர்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் நிராகரித்துள்ளன. இதனையடுத்து தமது திட்டத்துக்கு ஒத்துழைக்கவில்லையாயின் அந்த நாடுகளுக்கான உதவியை நிறுத்த நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் ஜோர்தான் மன்னர் அவரை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்புக்கு முன்னதாக ஜோர்தான் மன்னர் அப்துல்லா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர்கள் சிலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறிப்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கோ வால் உடன் மன்னர் அப்துல்லா முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு தனது நாட்டின் ஆதரவு தொடரும் என்று வடகொரியா ஜனாதிபதி கிம் ஜாங் உன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சுமார் 11,000 வீரர்கள் போரின் முன்கள வரிசைக்கு அனுப்பப்பட்டிருந்தனர். ஆனால் முன்பு கடுமையான இழப்புகள் காரணமாக அவர்கள் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் ரஷ்யாவின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கான நீதியான காரணத்தை வடகொரியா தொடர்ந்தும் ஆதரிக்கும் என்று வடகொரியா ஜனாதிபதி கிம் ஜாங் உன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா இடையே அதிகரித்து வரும் ராணுவ ஒத்துழைப்பு குறித்தும் கவலைகள் எழுந்துள்ள நிலையில் கிம் ஜாங் உன் வடகொரியா தனது அணு ஆயுத திறன்களை மேலும் மேம்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வடகொரியா துருப்புக்கள் மீண்டும் முன்னிலை போர்க்களத்திற்கு திரும்பியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் தென்கொரியா பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்களின்படி வடகொரியா சுமார் 200 நீண்ட தூர பீரங்கி படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் வடகொரியா கூடுதல் வீரர்கள், ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை அனுப்பக்கூடும் என்ற சாத்தியமும் இருப்பதாக தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பறவை காய்ச்சல் நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடிய பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் நோய் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயம் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில தேசிய பூங்காக்களில் பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பறவைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் ட்ரக் பூங்காவில் சடலமாக மீட்கப்பட்ட பறவையொன்றை பரிசோதனை செய்தபோது அந்த பறவைக்கு பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்தே குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ மற்றும் கனடா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமான வகையில் புலம்பெயர்ந்த அமெரிக்காவுக்குள் செல்கின்றனர். இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்தியா, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து அவர்களை அவர்களது சொந்த நாட்டுக்கு அமெரிக்க அரசு அனுப்பி வருகின்றது. இந்நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் வடக்கு துறைமுக நகரமான ஹாம்பெர்கின் ட்ரோன்பெர்கில் உள்ள தொடருந்து கடவையில் அதிவேக தொடருந்து ஒன்று பாரவூர்தி ஒன்றுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 25 பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றன. இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் அதிவேக தொடருந்து ஹாம்பெர்கில் இருந்து மியோனிக் செல்லும் வழியில் ட்ரோன்பெர்கில் உள்ள தொடருந்து கடவையில் தண்டவாளங்கள் ஏற்றப்பட்ட பாரவூர்தியில் மோதியது. தொடருந்து ஓட்டுநர் அவசரகால பிரேக்கை பயன்படுத்திய போதும் தொடருந்தை சரியான நேரத்தில் ஓட்டுநரால் நிறுத்த முடியவில்லை. தொடருந்து இயந்திரம் வேகமாக பாரவூர்தியில் மோதியது. விபத்தில் தொடருந்தில் பயணித்த 55 வயதுடைய பயணியொருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 25 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் ஒருவர் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்தவர்களை உலங்கு வானூர்தியில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்தில் அடுத்து 80க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உட்பட அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்புப் பணிகளை தொடர்ந்துள்ளனர். கனடாவின் கடுமையான பனிப்புயல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு மற்றும் நாளை காலை வேளையில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சுமார் 25 சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனடிய சுற்றால திணைக்களம் இந்த எதிர்வு கூறல்களை வெளியிட்டுள்ளது. மணித்தியாலத்துக்கு 2 முதல் 4 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துபாயில் ஆண்டுதோறும் உலக அரச உச்சி மாநாடு நடத்தி வருகிறது. இதில் உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு அரசுகளுக்கான புதுமையான தேர்வுகள் குறித்து ஆலோசனை மற்றும் கலந்துரையாடி வருகின்றனர். அந்த வரிசையில் நடப்பு ஆண்டுக்கான உலக அரச உச்சி மாநாடு துபாய் எதிர்கால அருங்காட்சியக வளாகத்தில் நேற்று தொடங்கியது. இந்த உச்சி மாநாட்டில் முதல் நாளில் உரையாற்ற வருகை புரிந்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அபுதாபிக்கு வந்துள்ளார். அப்போது கசர் எல் சாத்தி அரண்மனை வளாகத்தில் அமீரக அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நக்ஜானை சந்தித்து பேசினார். இதில் இருதரப்பிலும் பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. தொடர்ந்து மத்திய கிழக்கு பிரதேசத்தின் முன்னேற்றங்கள் மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறும்போது, அமீரகத்துடனான வரலாற்று ரீதியிலான உறவுகளை பலப்படுத்த தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும், குறிப்பாக இரு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முன்னுரிமை அளிக்கும் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீட்டுத் துறைகளில் தொடர்ந்து ஒத்துழைப்பின் எல்லைகளை விரிவுபடுத்தவும் பாகிஸ்தான் ஆர்வமாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்வா மாகாணத்தின் கரக் மாவட்டத்தில் உள்ள மெர்கலம் பண்டாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் மறைந்திருப்பதாக பாதுகாப்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அப்பகுதியில் பாதுகாப்படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு மறைந்திருந்த நக்சலைட்டுகளுக்கு பாதுகாப்படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை வெடித்துள்ளது. இந்த என்கவுண்டரில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சிலர் அப்பகுதியிலிருந்து தப்பியோடியதாகவும் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் தெஹ்ரி-இ தாலிபான் பாகிஸ்தானின் ஹக்கி முல்லா குழுவை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். இதற்கிடையே தப்பியோடிய பயங்கரவாதிகளை பாதுகாப்படையினர் தேடி வருகின்றனர். லிபியாவில் 64 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 16 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் வந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் 37 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 33 பேர் காவல்துறையின் பிடியில் உள்ளதாகவும் லிபியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் அறிவித்துள்ளது.
காசாவிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட மருத்துவர்களை இஸ்ரேல் ராணுவம் துன்புறுத்துவதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போரின் போது முதலுதவி பணிகளில் ஈடுபட்டிருந்த மருத்துவர்களை சட்டவிரோதமாக பிணைக்கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றதோடு மட்டுமில்லாமல் அவர்களை தங்கள் நிலைகளில் வைத்து துன்புறுத்துவதாக காசா வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட மருத்துவர்களை சந்தித்த பிறகு அவர்களின் வழக்கறிஞர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட வடக்கு காசாவின் ஹமல் அத்வான் மருத்துவமனையின் மருத்துவர் ஹஷாம் அபுஷாபியாவின் வழக்கறிஞர் இதுகுறித்து பேசியதாவது, இஸ்ரேல் ராணுவத்தால் தன்னிச்சையாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போதும் மருத்துவர் ஷாபியா உடல் ரீதியாக துன்புறுத்தல்களை அனுபவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அல்மைஷான் மனித உரிமைகள் மையத்தின் உதவியுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட மருத்துவர் முதல் முறையாக தனது வழக்கறிஞரை மட்டும் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போதே தனது வழக்கறிஞரிடம் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.